வாய் இருந்தா வக்கனையா பேசலாம். இவங்க பேச கத்துக்கிட்டவங்க. தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி. நாங்க அப்படி கிடையாது. நாங்க எதை எடுத்தாலும் நாங்க செய்கையில தான் செய்து மக்களுக்கு நன்மையை செய்து தான் நாங்க என்ன நன்மை செஞ்சீங்க சொல்லுங்க. என்ன செஞ்சோன்னு உங்கள்கிட்ட நான் பட்டியல் போட வேண்டியது இல்ல. நீங்க ஒன்னு ரெண்டு சொல்லுங்க, பட்டியல் எல்லாம் இந்த நாட்டினுடைய பொதுஜனம் தான் நீங்க. நானு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் என்ன அந்த அரசு பண்ணிருக்குன்னு. நீங்க அரசியலுக்காக நீங்க ஆதாயம் தேடுறதுக்காக நீங்க பேசுறீங்க. ஒரு அரசியல் கட்சியை நடத்தணும்னா ஒரு உங்க ஆபீஸ் பில்டிங், இன்னொரு அனெக்ஸ் ஆபீஸ் பில்டிங், மற்ற நிர்வாகிகள் இவ்வளவு பேர் ஒரு ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணி இவங்களுக்கு மாதாந்திர சம்பளம் செலவு தொகை, அதுக்கப்புறம் 4-5 தேர்தலை சந்திச்சதுக்கு இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வருது? ஏதாவது கம்பெனி வச்சிருக்காரா இல்ல வேற ஏதாவது நிலம்பலங்களை வித்து வந்தாரா? என்ன பண்ணாரு? எப்படி வந்துச்சு இந்த பணம்? அதாவது அலுவலகத்துக்கு வேலைக்கு இருக்கிறவங்க சொற்பவங்க தான், மீதி எல்லாருமே வாலண்டியர் ஒர்க் தான். இப்ப எனக்கெல்லாம் நான் சம்பளம் எதிர்பார்க்கவும் இல்லை, சம்பளத்துக்காகவும் போகல. எனக்கு நேரம் இருக்கு. நான் எனக்கு எந்த வேற புற வேலைகளும் இல்லை. நான் வீட்டுல சும்மா இருக்கிறதுனால, அதாவது வீட்டை நிர்வகிச்சுட்டு சும்மா இருக்கிறதுனால, வெளி வேலைகள் பார்க்காததுனால எனக்கு நேரம் கிடைக்குது. எனக்கு இந்த கட்சியின் மேலேயும் அண்ணன் சீமான் மேலேயும் ஒரு நம்பகத்தன்மை இருக்கனால நான் போய் வாலண்டியர் ஒர்க் தான் பண்றேன், தன்னார்வத்துல தான் பண்றேன். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் பண்றாங்க, நான் மட்டும் இல்லை. என்ன சேர்ந்த அத்தனை குழுக்கள்ல மாதிரி காசுக்காக வேலை பார்க்கல நாம் தமிழர் கட்சியில. கண்டிப்பா இல்ல, அதான் சொல்றேன். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி எங்க குழுவுல இந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேர் என் கண்ணுக்கு தெரிஞ்சு தன்னார்வத்துல செய்யறாங்க.